மதுரை தெற்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் என்ஜினியர் கோபிசன் 41 மற்றும் 42வது வார்டுகளில் விசில் ஊதியபடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலைகளில் சாக்கடை நீர் ஓடுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி மக்கள் அவரிடம் முறையிட்டனர். மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு உடனடியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்காத குறைகளை தாவேக்க தீர்த்து வைக்கும் என்றும் கூறி அவர் தீவிரமாக ஆதரவு திரட்டினார். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கடை ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துட்டு இதை சிஎம் செல்லுக்கும் இந்த பகுதி வாழ் மக்கள் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா போக வர்றதுக்காக இந்த ரோட்டில் உடைந்த கப்பிகள் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு தான் இப்போ பாதையாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீர் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஒரு தொல்லைகள் வருது அப்படின்னா பன்றிகள் நாய்கள் உட்கார்ந்துக்கிற இடமா இருக்கும். அந்த நாய்கள் பன்றிகள் மூலமா பார்த்தீங்கன்னா தொற்று பரவுவதற்கான ஒரு அபாயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.